மாசேதுங் இந்த படத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் மாசேதுங் அப்படிங்கிறவர். இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட் என்ன, இவருடைய பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் சொல்லுவீங்களா, 1893 பிறந்திருக்காரு. 1976 வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறந்திருக்காரு, மாசேதுங் அப்படிங்கிறவர். இவரை பற்றி பார்க்கலாம். தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹுனான் நகரில் மாசேதுங் பிறந்தார். மாசேதுங் எங்கு பிறந்தார்னா ஹுனான் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. எந்த பகுதியில் இருக்குன்னா தென்கிழக்கு சீனாவில். இவருடைய இந்த மாசேதுங்கோடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா செல்வச் செழிப்பான விவசாயிகளில் ஒருவர் என்பதோடு மஞ்சூக்களின் ஆட்சியை ஆதரித்தவராவார். அதாவது என்னென்னா, இந்த மாசேதுங்கோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா செல்வச் செழிப்பான விவசாயிகளில் ஒருவர். செல்வ செழிப்பான விவசாயிகள் அப்படின்னா என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 100 ஏக்கரா வச்சுருக்காரு, ஆனால் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா வச்சுருக்காரு. இப்போ யார் செல்வ செழிப்பாக இருப்பா, ஒரு ஆள் அந்த 100 ஏக்கரா வச்சுருக்காரு இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருப்பார். அந்த மாதிரி மாசேதுங்கோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான விவசாயியாக இருந்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் மஞ்சூக்கள் வம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மஞ்சூக்கள் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காரு மாசேதுங்கோடைய அவங்க அப்பா. கன்ஃபார்மாக மாசேதுங் அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காரு. ஏன்னா இவர் செல்வ செழிப்பாகவும் இருக்காரு. அப்போதைக்கு என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோ அந்த ஆட்சியாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காரு. ஸோ பணபலமும் இருக்கு, ஆட்சி பலமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியோடைய செல்வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மாசேதுங் தன் திறமையால் சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரியில் இடம் பிடித்தார். சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரி, அதாவது இங்கே இளங்கலை பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பேச்சுலர் டிகிரிஸ் படிப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இடம் பிடித்தார். வாசிப்பதில் என்ன, படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காரு இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர். அதனால் அவருடைய திறமையால் சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிட்டாரு, சீட்டு வாங்கிட்டாரு. அதே ஆண்டு, அதாவது 1911 சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி வெடித்தது. புரட்சி படை ஒன்றை உருவாக்கிய போதும் விரைவில் அதிலிருந்து விலகி சாங்சியாவில் இருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி படை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் படிக்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் ரொம்பவும் சீக்கிரமாகவே அந்த படையிலிருந்து விளங்கி சாங்சியாவில் இருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஹுனான் நகரை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கிய மாசேதுங் ஒரு முழு பொது உடைமைவாதியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹுனான் நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர். ஸோ ஹுனான் நகரை வந்து மையமாக வச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியவர் ஒரு முழு பொது உடைமைவாதியாக மாறியிருக்காரு. அதாவது என்னென்னா, படிப்பு முக்கியம்னு சொல்லி படிச்சிருக்காரு. படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு பொது உடைமைவாதியாக ஆயிருக்காரு. ஸோ எந்த நகரை மையமாக கொண்டு இவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியிருக்காருன்னா இவருடைய பிறந்த நகரமான தென்கிழக்கு சீனாவில் இருக்கிற ஹுனான் நகரை மையமாக கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியிருக்காரு மாசேதுங் அப்படிங்கிறவர்.